அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி புதினா மல்லி ரசம் எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு புதினா மல்லி சம அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு அது தேவையான தண்ணியை ஊற்றிக்கிறேன். பூண்டு ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம், சின்ன வெங்காயம் ஒரு 4, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். புளியை கரைச்சிக்கலாம். கரைச்ச புளி தண்ணியில் தக்காளி பழத்தை சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்ச புளி தண்ணி இருக்கட்டும். இப்போ மிளகு ஜீரகத்தெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். புதினா மல்லி அரைச்சிட்டு வந்தாச்சு. அதில் 1 ஸ்பூன் எடுத்து இது கரைச்சி வச்ச புளி தண்ணியில் கரைச்சி விட்டுக்கலாம். நாங்கள் ரசம் தாளித்து விடலாம். அடுப்பு ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கிறேன். அதில் தாளிச்சிக்கலாம். சட்டிக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததும் கருவிடும் கொஞ்சோண்டு. கருவிடும் பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச புதினா மல்லி சாம்பார் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், பச்சை வசனம் போட வரைக்கும் கிளறிக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா அரிசி கழுவுனது தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு முறிச்சிடலாம். ரசம் திறந்து பார்க்கலாம். இப்படி முறிச்சிட்டு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். புதினா மல்லி ரசம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல காரசாரமான புதினா மல்லி ரசம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.